الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபித்ரா எனும் இயற்கையில் மரணிக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு நபிமொழி ஊடாக நாம் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி புகாரியில் 247, இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. சில வார்த்தை மாற்றங்களோடு இந்த செய்தி இடம்பெறுகிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் இரவில் படுக்கைக்கு செல்கின்ற போது தொழுகைக்காக உது செய்வது போன்று நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் உமது வலப்பக்கமாக சாய்ந்து படுத்து கொள்ளுங்கள். இந்த துஆவை, பிரார்த்தனையை நீங்கள் கூறுங்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظهري இலைக் ரக்பதன் வரஹ்பதன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த். அல்லாஹும்ம என்றும் வாசகம் வருகிறது, அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிகல்லதி அன்ஸல்த் வபிநபியிகல்லதி அர்ஸல்த். இதை உங்களுடைய இறுதி வார்த்தைகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இரவில் ஒருவர் தூங்கச் செல்கின்ற போது இதை இறுதி வார்த்தைகளாக ஆக்கிக் கொள்ளுமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அவர் அந்த இரவிலே மரணித்தால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நபி தோழருக்கு, நீங்கள் அந்த இரவிலே மரணித்தால் நீங்கள் ஃபித்ராவில் மரணித்தவர் என்று சொல்கிறார்கள். ஃபித்ராவில் மரணித்தவர். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், எவ்வாறு ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவிலே பிறக்கின்றதோ அதே போன்று ஃபித்ராவிலே மரணிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கென்றால், அவர் இரவில் இறுதியாக இந்த துஆவை ஓதிக்கொண்டு அவர் தூங்கச் செல்கிறார். அவர் அந்த இரவில் மரணித்து விட்டால் அவர் ஃபித்ராவிலே மரணித்தவர். என் அருமையான சகோதரர்களே, இந்த துஆ என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற போது, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் என்று சொன்னால், யா அல்லாஹ், எனது நஃப்ஸை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். எனது நஃப்ஸ் உனக்கு கட்டுப்பட்டு விட்டது. எனவே நாம் இரவில் தூங்கச் செல்லும் போது எப்படி தூங்கச் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தவர்களாக, நம்மை நாம் அல்லாஹ்விடம் ஒப்படைத்தவர்களாக நாம் தூங்கச் செல்லுதல். அதாவது நமது விருப்பத்தோடு நாம் படைத்த ரப்புக்கு நாம் அடிபணிதல், கட்டுப்படுதல். என் அருமையான சகோதரர்களே, இது எவ்வளவு உயர்ந்த வார்த்தை என்று பாருங்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக். அடுத்தென்ன? வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக். நான் என் முகத்தை உன் பக்கம் திருப்பிவிட்டேன். என் முகத்தை உன் பக்கம் திருப்பிவிட்டேன். வஃபவ்வல்து அம்ரி இலைக்.
எனது காரியத்தை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். எனது காரியத்தை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். எவ்வளவு உயர்ந்த வார்த்தைகள் என்று பாருங்கள். ஒருவர் இரவில் தூங்கச் செல்லும் போது பல சிந்தனைகள் அவனுக்கு தூக்கம் வராமல் தடுக்கும் இல்லையா? அவனது பிரச்சனைகள், கடன் தொல்லைகள். எனவே இவன் தனது அனைத்தையும் படைத்த ரப்பிடம் ஒப்படைக்கிறான். படைத்த ரப்பிடம் யார் தனது காரியங்களை ஒப்படைப்பார்களோ அவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். எவர்கள் அல்லாஹின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, ஒருவர் தன்னை படைத்த ரப்பிடம் ஒப்படைக்கிறார். தனது முகத்தை படைத்த ரப்பின் பக்கம் நான் திருப்பிவிட்டேன் என்று சொல்கிறார். அதே போன்று எனது காரியத்தை நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். வஃபவ்வல்து அம்ரி இலைக். அதே போன்று அதிலே வரக்கூடிய அடுத்த வாசகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வஅல்ஜஅது ظஹரி இலைக். எனது முதுகை நான் உன் பக்கமே திருப்பி விட்டேன், உன் பக்கமே சாய்த்து விட்டேன். ரஹ்பதன் வரஹ்பதன் இலைக். உனது அருளை ஆதரவு வைத்தவனாக, உனது தண்டனையை பயந்தவனாக. சுப்ஹானல்லாஹ். இவ்வாறு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள். அதே போன்று லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடமில்லை என்ற வார்த்தைகள். அல்லாஹ் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தவராக அவர் இரவில் தூங்கச் செல்கிறார். அதே போன்று ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த். ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த். நீ அருளிய உனது வேதத்தை நான் நம்பிக்கை கொண்டேன். வபி நபியிக்கல்லதி அர்சல்த். நீ அனுப்பிய தூதரை நான், உனது நபியை நான் நம்பிக்கை கொண்டேன் என்ற இந்த வார்த்தைகள். இதை ஒருவர் இரவில் இறுதியாக ஓதிவிட்டு தூங்கச் செல்கிறார். அவருக்கு அதே இரவில் மரணம் வந்து விடுகிறதென்றால் அவர் ஃபித்ராவிலே மரணித்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே மிக உயர்ந்த ஒரு துஆ, மிக உன்னதமான ஒரு பிரார்த்தனை. ஒருவர் தன்னையும் தனது காரியங்களையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவராக, முழுமையாக ரப்பின் மீது நம்பிக்கை வைத்தவராக, முழுமையாக ரப்பை அவர் சார்ந்தவராக, தனது காரியங்களை ரப்பிடம் ஒப்படைத்தவராக, ரப்பின் பால் திரும்பியவராக, அவன் அருளிய வேதத்தை ஈமான் கொண்டவராக, அவன் அனுப்பிய தூதரை நம்பிக்கை கொண்டவராக, புகலிடம் தப்புமிடம் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த நம்பிக்கையோடு அவர் தூங்கச் செல்கிறார் என்றால், நறுமை சகோதரர்களே, அது எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு தூக்கம், எவ்வளவு சிறப்பான வார்த்தைகள். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டு தூங்கச் செல்கிறார். இதுதான் நாம் இரவிலே இறுதியாக ஓத வேண்டிய பிரார்த்தனை, இரவில் இறுதியாக ஓத வேண்டிய துஆ. இந்த பிரார்த்தனையை நாம் ஓதிவிட்டால் நாம் எதுவும் பேசாமல் நாம் தூங்கச் சென்று விட வேண்டும். நறுமை சகோதரர்களே, அதே நிலையில் அவருக்கு மரணம் வருமாக இருந்தால் அவர் ஃபித்ராவிலே மரணித்தவர். எனவே இந்த துஆவை நாம் ஒவ்வொரு இரவிலும் இறுதியாக ஓதிக்கொண்டு தூங்கச் செல்வோம். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظஹரி இலைக் ரஹ்பதன் வரஹ்பதன் இலைக் லா மல்ஜஅ வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக்கல்லதி அன்ஸல்த் வபிநபியிக்கல்லதி அர்ஸல்த். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.